நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு மூளையில கட்டி இருப்பதாகவும் இதற்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அஜித்குமார் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் விளக்கமும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு மூளையில் கட்டி என்பதெல்லாம் உண்மை இல்லை. வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட போது காதுக்கு கீழே நரம்பு வீக்கம் இருந்தது கண்டறியப்பட்ட அரை மணி நேரத்திலேயே அதற்கான சிகிச்சையும் முடிந்தது. நேற்று இரவு சாதாரண வார்டுக்கும் மாற்றப்பட்டார் அப்படின்னும் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து இன்று இரவு அல்லது நாளை வீடு திரும்புவார் அப்படின்னு அஜித்குமார் அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தகவலும் தெரிவித்திருக்காரு. மற்றொரு பக்கம் நிறைய வதந்திகள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. யாருமே இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்காரு. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகே ரசிகர்கள் பலரும் நிறைய ஹேட்டர்ஸ் செய்த ஒரு வேலை தான் இது. இதே மாதிரி அவருடைய உடல்நலம் குறித்து தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.